Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் ப்ரீவியஸ் இயர் நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இது விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதாவது நிறைய கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் சப்ஜெக்ட் இது. ஸோ ஒரு 5 கொஸ்டின் பேப்பராவது நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 1 மார்க்ஸ் அப்ஜெக்டிவ் டைப்ஸ்லாம் போட்டு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வந்து லாஸ்ட் இயர் வீடியோவுக்கு மேலே வந்து நமக்கு வந்து டிஸ்பிளேல வரும். இல்லைனா வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட் 2023ல அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணிங்கனாலே வரும். லைக்ஸ் நிறைய இருந்தால் இந்த ரீசன்ட் வீடியோவை நமக்கு மேலே கொண்டு வராங்க. அதனால லைக் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து இந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதி பாருங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதே மாதிரி ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் கண்டிப்பாக எழுதி பாருங்கள். மினிமம் 5 கொஸ்டின் பேப்பராவது டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் கண்டிப்பாக குவார்ட்டர்லி எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸும் வந்து அந்தளவுக்கு பண்ண மாட்டீங்க. 3 கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எழுதி பார்க்கும் போதே 4th கொஸ்டின் பேப்பருக்கே உங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தெரியும். நீங்கள் மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணும் போது எந்தெந்த சாப்டர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எது ரிப்பீட்டடாக வருது. இப்போ அல்ஜிப்ரால இருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின்ஸ் நிறைய வரும் அல்ஜிப்ரா சாப்டர்ல இருந்து. ஸோ எந்த சாப்டர் நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஜியாமெட்ரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணோம்னா அது நமக்கு தெரியும். செல்ஃப் நம்மளே வந்து கரெக்ட் பண்ணும் போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நாமளே ரியலைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சான்ஸாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பார்த்தா போதும். ஏன்னா டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. நியர்லி 10 days. செப்டம்பர் 20 நமக்கு எக்ஸாம் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ டைம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஓரல் டெஸ்ட் எழுதி பார்த்தா ஓகே. ஒரு 15 minutes நீங்கள் எடுத்துக்கோங்க ஓரல் டெஸ்ட்டுக்கு. ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நியர்லி ஒரு 20 to 25 ஃபாஸ்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு இல்லையா மேக்ஸிமம் ½ an hour எடுத்துக்கோங்க. ½ an hour எடுத்துட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து 1 hour ஒரு சப்ஜெக்ட் பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 1 hour ஒரு சப்ஜெக்ட் பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, இதை வந்து 5:30 to 6 நீங்கள் முடிக்கிறீங்கன்னா 6 to 7 ஒரு சப்ஜெக்ட் பண்ணலாம். தென் 7 to 8 ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ரிவிஷன் பண்ணலாம். அதாவது படிக்கிறது சொல்கிறேன் நான். தென் 8 to 9 o'clock ஒரு டின்னர் டைமிங் பண்ணிக்கோங்க. அடுத்து 9 to 10 o'clock வரைக்கும் இன்னொரு சப்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சீங்கன்னா தாராளமாக, ஏன்னா 10 days தான் இருக்குது. நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் நம்ம வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் அதனால் இருக்கிற டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ஒரு 1 week நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் 8 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி அதில் வந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த சாப்டர்லேருந்து ரிப்பீட்டடாக நமக்கு வந்திருக்கு, ஸோ எதில் வந்து நம்ம ரொம்ப மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எந்த சாப்டர் உங்களுக்கு ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம். செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே செல்ஃப் கரெக்ஷன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்ற மாதிரி அதை நீங்கள் வந்து எக்ஸாம் டைமில் கூட அது உங்களுக்கு ரீகால் ஆகும். நம்ம வந்து அந்த மாதிரி டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இதில் இந்த மிஸ்டேக் பண்ணோம், ஸோ இப்போ நம்ம போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃப் ஜட்மெண்ட் நீங்களே வந்து செல்ஃப் கரெக்ஷனால நீங்கள் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் நமக்கு இருக்குது. மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.